8 ஆண்டுகளுக்கு முன் கடற்படை பயிற்சி வீரர் ஜுல்ஃபர்ஹான் ஒஸ்மான் ஜுர்கைனுக்கு நோக்கமில்லா மரணம் விளைவித்த குற்றத்திற்காக தேசிய தற்காப்பு பல்கலைக்கழகத்தின் 6 முன்னாள் மாணவர்களுக்கு 18 ஆண்டு சிறை தண்டனையை கூட்டரசு நீதிமன்றம் உறுதிப்படுத்தியது. அறுவருக்கு எதிரான கொலை குற்றச்சாட்டை சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிப்பதில் அரசு தரப்பு தவறிவிட்டதாக மலாயா தலைமை நீதிபதி அஸ்னா அசிம் தலைமையிலான 3 அமர்வு நீதிபதி குழுவினர் தீர்ப்பளித்தனர். சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிரான கொலை குற்றத்தை நாங்கள் தள்ளுபடி செய்த போதிலும் அவர்கள் நோக்கமில்லா மரணம் விளைவித்தனர் என்பதற்கு போதுமான ஆதாரம் இருப்பதாக நீதிபதி அஸ்னா தீர்ப்பளித்தார். இந்த வழக்கை செவிமடுத்த மேலும் 2 நீதிபதிகளில் நூர்டின் அசான் மற்றும் அப்துல் கரீம் அப்துல் ஜலீல் ஆகியோரும் அடங்குவர். ஜுல்ஃபர்ஹானை கொலை செய்ததாக குற்றவாளி என மேல்முறையீட்டு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை தள்ளுபடி செய்ய வேண்டும் என அந்த அறுவரும் கூட்டரசு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தனர். அவர்கள் அனைவரும் கடந்த 2017ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி மலேசிய தற்காப்பு பல்கலைக்கழகத்தின் ஜபாட் தங்கும் விடுதியில் ஜுல்ஃபர்ஹானை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தனர். அவர்களுக்கு எதிரான கொலை குற்றத்தை நீதிமன்றம் நோக்கமில்லா மரணமாக குறைத்து கடந்த 2021ஆம் ஆண்டு 18 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. எனினும் அந்த அறுவரும் கொலை குற்றத்தை புரிந்துள்ளனர் என சந்தேகத்துக்கு இடமின்றி அரசு தரப்பு நிரூபித்துள்ளதாக கடந்த ஆண்டு மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது.